பொதுவாக நம்ம துதிக்கும் போதும் பாடல் பாடும்போதும் அடிக்கடி சில இணை வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஆண்டவரே நன்றி, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே நன்றி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே நன்றி, நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே நன்றி, என்னுடைய கட்டுகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறீர்கள். அப்படின்லாம் நம்ம துதிப்போம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ கிறிஸ்துவை அறியாதவர்கள் அல்லது திருச்சபை பின்னணியில் இல்லாதவர்கள், வேற்று மதத்தினர்கள் அப்படிலாம் இங்கே வந்து உக்காந்தாங்கன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க? இவன் எங்கே கட்டப்பட்டிருந்தாங்க, இல்லை எண்ணத்தில் மாட்டிக்கிட்டாங்க, இப்போ இன்னமும் விடுதலை கிடைச்சிச்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்வோம்? நான் பாவத்தில் கட்டப்பட்டு இருந்தேன், கிறிஸ்துவினுடைய அர்ப்பணிப்பினால், முழுமையான அர்ப்பணிப்பினால் நான் என்ன பண்ணியிருக்கேன்? மீட்பை பெற்றிருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிற நாம் அதற்கேற்றபடி நாம் நடந்து கொள்வது தான் மேன்மை. அப்போ நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அப்படி ஒன்றும் தெரியலையே, ஓஹோ அப்படின்ற மாதிரி நிலையில் அல்ல எங்கள் விஷயம்.